ஹாய் காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்க மாதிரி ஒரு சூப்பரான வெட்டிங் இன்விடேஷன் வீடியோ எப்படி நம்ம எடிட் பண்ணுறதுன்னு குயிக்காகவும் ஷார்ட்னு சீட்டாகவும் நம்முடைய ஸ்டில் நம்ம பார்த்துடலாமா? இந்த வீடியோ பண்ணாக்க நான் இன்னொரு சேனலில் தான் போடலான்னு இருந்தேன். பட் பண்ணாக்க இதில் பண்ண நிறைய பேர் பண்ணாக்க கேட்டீங்க. ஸோ அதனால தான் பண்ணாக்க இதில் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ இது எப்படி எடிட் பண்ண நம்ம பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு ஜஸ்ட் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். அது இல்லாமல் பண்ணாக்க அது எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பண்ணாக்க உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஈஸி தான். ஜஸ்ட் நான் சொல்கிற ஸ்டெப்பு மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ண மட்டும் போதும். ஸோ எப்படி நம்ம பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு உங்ககிட்ட இருக்கிற ஐட்மோஷன் ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்க ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ராஜெக்டுடைய அப்ரிஷியேட் லிங்க் பண்ணாக்க நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணி பண்ணாக்க உங்கள் ஐட் மோஷனை நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தினாக்க உங்களுக்கு பண்ணாக்க இதில் இப்படி தான் பண்ணாக்க ஷோகம். இதில் பண்ணாக்க ஜஸ்ட்டு பிக்கு ப்ளஸ் பண்ணாக்க நீங்கள் டெஸ்ட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணால் மட்டும் போதும். ஓகே, ஸோ மீதி எல்லாமே பண்ணாக்க இதில் இருக்கும். ரொம்பவே ஈஸி தான். ஓகே, ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்ட் பண்ண டிஃபால்ட்டாக எயிட் மோஷனில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இல்லைனாக்க நான் மெட்டில் பண்ண கொடுக்குறேன். ஜஸ்ட்டு அதை நீங்கள் டவுன் பண்ணி நீங்கள் இன்புட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்புட் பண்ண தெரியும் தானே உங்களுக்கு? ஸோ அப்படி தெரியலனாக்க இதுக்கு முன்னாடி வீடியோவில் நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன். ஜஸ்ட் அந்த வீடியோ பார்த்து நீங்கள் பண்ணாக்க ஃபாண்ட்டு இன்புட் பண்ணிக்கோங்க எயிட் மோஷனில் இல்லைனாக்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் பண்ணாக்க நீங்கள் எதுவும் நீங்கள் சேஞ்ச் பண்ண வேணாம். ஜஸ்ட் அப்படியே நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வெட்டிங் இன்விடேஷன் இருக்கும், இதுவும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல நீங்கள் நேம் பண்ணாக்க நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். ஜஸ்ட் இந்த இடத்துல பண்ணாக்க நேம்னு ஒரு குரூப் இருக்கா, அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே அடி குரூப் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல கீழே டெஸ்ட் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு டெஸ்ட்டில் போயிட்டு இந்த இடத்துல பண்ணாக்க மாப்பிள்ளையோடைய நேமு பொண்ணுடைய நேம் பண்ணாக்க நீங்கள் கொடுத்து மேலே டிக்கெட் பண்ணாக்க நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ கொடுத்து அப்படி பண்ணாக்க நீங்கள் பேக் போய் பார்த்தினாக்க ஜஸ்ட் இது பண்ணாக்க சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல பண்ணாக்க நேம் ப்ளஸ் பண்ணாக்க நீங்கள் போய் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு நேம் பண்ணாக்க இந்த இடத்துல ராகுல்னு ஒரு டெஸ்ட் இருக்கா அது நீங்கள் செல்ல போயிட்டு இந்த இடத்துல மாப்பிளுடைய நேம் பண்ணாக்க கொடுத்துட்டு மேலே டிக்கெட் பண்ணாக்க நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே பாய் பிக்குன்னு ஒரு குரூப் இருக்கா, அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எடு குரூப் போய்க்குங்க. இந்த இடத்துல ஒரு ஆரஞ்சு கலர் நான் கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் அதில் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த கலெக்டர் கொடுத்து இந்த ஸ்டாரிங் கிளிக் பண்ணிட்டு ஸோ மாப்பிளுடைய பிக் இருந்துச்சுனாக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேல் ப்ளஸ் கொடுத்தீங்கன்னாக்க போதும். ஜஸ்ட் இது ஆட் ஆகிடும். ஜஸ்ட்டு கொஞ்சம் சேர் ஆட் ஆகலைனாக்க இந்த இடத்துல ஃபிட் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல பண்ணாக்க கரெக்டாக மாப்பிளுடைய பிக்கு கரெக்டாக எந்த மாதிரி ஷோணுமோ அந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போ அப்படியே இங்கே பேக் போயிட்டு நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள், கட் பண்ணாக்க இது அடையா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல அதே சேம் மெத்தட் தான். இந்த இடத்துல பண்ணாக்க பொண்ணுடைய பிக் பண்ணாக்க ஆட் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கில்பர்ஸில் போயிட்டு இந்த இடத்துல பொண்ணுடைய நேம் பண்ணாக்க நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க. ஓகே, அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே நீங்கள் மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல பண்ணாக்க நீங்கள் டீட்டெயில்ஸ் பண்ணாக்க நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்னன்னாக்க டேட்டு என்னைக்கு மேரேஜ் நடக்குதோ ஸோ அதோடைய டேட் டைமை பண்ணாக்க நீங்கள் கொடுக்கணும். ஸோ அது பண்ணாக்க டிஸ்டிக் பெட்ஸில் போய்ட்டு நீங்கள் பண்ணாக்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ மேல் நம்ம டிக்கெட் கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் மூவ் பண்ணினாக்க இந்த இடத்துல பண்ணாக்க எங்கே மேரேஜ் நடக்குதோ ஸோ அதோடைய டீட்டெயில் பண்ணாக்க இந்த இடத்துல பண்ண ஒரு டெஸ்ட் இருக்கா அந்த டெஸ்ட்டை கிளிக் பெட்ஸில் போய்ட்டு இந்த இடத்துல பண்ணாக்க நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கங்க. ஓகே, அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் மூவ் பண்ணாக்க லாஸ்ட்டில் பண்ணாக்க நீங்கள் பிக் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அங்கே ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிற மாதிரி. ஓகே, ஸோ இந்த இடத்துல பாய் அண்ட் கேர்ள் பிக்னு ஒரு குரூப் இருக்கா, அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு குரூப் போயிட்டு இந்த ஆரஞ்சு கலர் கிளிக் போயிட்டு கலெஃபண்ட் கொட்டு ஸ்டாங் கிளிக் போயிட்டு ஸோ ஒன்றா இருக்கிற பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி அடையல்னாக்க மறுபடியும் சொன்ன மாதிரி ஃபிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மோட்ஸல் போயிட்டு கரெக்டாக பண்ணாக்க ஃபுட் ஸ்கில்லில் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு இருக்குங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போ நீங்கள் அப்படியே நீங்கள் பேக் போய் பார்த்தினாக்க கரெக்டாக அது பண்ணாக்க அடைய இருக்கும். ஸோ இந்த இடத்துல லாஸ்ட்டில் பண்ணாக்க சேவ் த டேட்னு இருக்குது, அது சேஞ்ச் பண்ண நெக்ஸ்ட் பண்ணாக்க என்றைக்கு மேரேஜ் நடக்குதோ ஸோ அது பண்ணாக்க இந்த இடத்துல டேட்டு பண்ணாக்க நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அவ்வளோதாங்க. ரொம்பவே சிம்பிள் தான். ஜஸ்ட்டு பிக் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு அதோடைய டீட்டெயில்ஸ் மட்டும் பண்ணாக்க நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இங்கே டேட்டை பண்ணாக்க நீங்கள் சேவ் பண்ணிக்க வேண்டாம். ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் கேட்டிங்க, அதனால தான் பண்ணாக்க கொடுத்துருக்கேன். இல்லைனா நான் இன்னொரு சேனல் தான் கொடுத்துருப்பேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணுன்னாக்க மறக்காமல்
சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.